டிஎம்கே வேணான்னு சொன்னவங்க என்ன பண்ணாங்க, போய் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு விஜய் சார் ஜெயிக்க வச்சு ஒரு 108 சீட்ட கையில குடுத்துட்டாங்க. டிஎம்கே வேணும்னு சொல்றவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட அலையன்ஸான காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள்ட்ட ஒரு 74 சீட்ட கையில குடுத்துட்டாங்க மொத்தமா. இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க டிஎம்கே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டிருப்பான் பாரு விசிலுக்கு. அவன்லாம் ரொம்ப பாவம். அவன் மட்டும் பாவம் இல்ல. அடுத்த கேஸ்க்கு வரேன். அவன்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா, அவன் வந்து டிஎம்கே வேணாம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்கான். மாற்றத்துக்கான விதையை வந்து விதைச்சிடணும், அண்ணன் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி விதைச்சான். ஆனால் மெஜாரிட்டி கிடைக்கல. அதனால என்ன பண்ணாங்க, நேராக போய் காங்கிரஸ்கிட்ட கேட்டு, நீங்கள் என் கூட வந்துருங்கன்னு கேட்டு அவங்க 5 பேர் வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, மாற்றம் இங்கே வராது. ஏன்னா மாற்றத்துக்காக தான் ஒரு ஓட்டு போட்டு விஜய் செலக்ட் பண்ணோம். விஜய் போய் அங்கேருந்து ஒரு 5 சீட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்தியன் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள்ட்ட உள்ள சீட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டு ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதை இங்கே வந்து நினச்சி மக்கள் ஓட்டு போட்டதை இங்கே வந்து தகர்த்துட்டாங்க விஜய். இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக மெஜாரிட்டி இல்லைங்காத பட்சத்தில் இப்படி தான் போயாகணும். ஆனால் இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து சரியான இதா அப்படின்னா இல்லை. ஏன்னா காங்கிரஸை பற்றி வசைபாடினார். ஒரு பிஜேபியை கூட அவர் அவ்வளோ திட்டினது இல்லை, காங்கிரஸையும் நல்லாவே திட்டினார். அப்படிங்கிறப்போ காங்கிரஸை இன்றைக்கி கூட்டணி சேர்ந்துட்டார். அப்போ அரசியல் என்ற சாக்கடைன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து விஜய் விழுந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இன்னொன்று, இங்கே வந்து விசில் வேணாம், எனக்கு டிவிக்கேவே வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து டிஎம்கே கூட தான் போவேன். அவங்களோட அலையன்ஸாக இருந்த காங்கிரஸை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா அவங்க இப்போ டிவிகேக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ என்ன அறியாமல் நானே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்கள தள்ளியிருக்கேனே, நான் அப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள், ஒரு ஓட்டு போட்டவனோட மனநிலை வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. நீங்கள் அரசியல் 1000 விளையாட்டு விளையாடலாம், இங்கே ஓட்டு போட்டவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? நான் டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தா காங்கிரஸ் அவங்களோட சேர்த்துட்டாங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டிவிக்கே வரக்கூடாது, விஜய்க்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் அதனால காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சேன். இப்போ இவங்களும் அங்கேயே போயிட்டாங்க. அப்போ என்னோடய ஓட்டுக்கு என்ன வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு சாமானியனோட குரல் வந்து இங்கே எழுப்பப்பட தான் செய்யுது. இது வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது இந்த மாதிரி தான் அரசியல் ப்ரொசீஜர்னாலுமே ஒரு சாமானியனுக்கு ஒரு நீதி கிடைக்கலையே. நான் விருப்பப்பட்ட ஒரு இதை பண்ண முடியலையே. நான் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த காங்கிரஸ், திமுகவோட இருக்கணும்னு நினச்ச காங்கிரஸ் இன்றைக்கி அவங்களோட போயிடுச்சு. அப்போ என் ஓட்டுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு ஒவ்வொரு சாமானிய மனிதனும் கேள்வி கேட்குறான். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.